ஜான் ஒரு கதை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜான் ஒருத்தர் உண்டு, ஒரு 6 அடி மனிதர், ஆஜானுபாகுவான தோற்றத்தோடு ரொம்ப உயரமா இருப்பார். அவர் ஒரு பஸ்ல ரெகுலரா போவார். அந்த பஸ்ல நம்மள மாதிரி ஒரு கண்டக்டர், மூடிய கதை வந்தாலுமையும் திறந்த கதை வந்தாலுமையும் ஒருத்தன் அப்ரோச் பண்றதுக்கே நமக்கு பயம். அந்த மாதிரி பயந்த கேரக்டர் ஒருத்தர் கண்டக்டர். அவர் எல்லாத்தையும் டிக்கெட் கேட்பார், டிக்கெட் 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 மாதிரி எல்லாரும் டிக்கெட் வாங்குவாங்க. இது ஜானை பார்த்தாலே இவருக்கு பயமா இருக்கும். 6 அடி உயரத்தோடு இருக்கக்கூடிய ஓங்கி அப்புனானா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்கிறதுனால அவர்கிட்ட மட்டும் பம்மிக்கிட்டே கேட்பாப்ல ஒரு டிக்கெட் அப்படிங்கிறது. அவர் ஒவ்வொரு முறை டிக்கெட் கேட்கிறப்ப இவர் பாக்கெட்ல அப்படி கையை வச்சு நான் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை அப்படிம்பார். இவர் சரின்ட்டு திரும்பிடுவார். தினந்தோறும் இதே கதையா நடக்குது. தினந்தோறும் கண்டக்டர் டிக்கெட் டிக்கெட் அவர்கிட்ட போவாரு, இவர் பாக்கெட்ல கை வச்சு சிரிச்சுக்கிட்டே நான் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை அப்படிம்பார். ஒரு கட்டத்தில் ஜான் மீது பயங்கர கோபம் வந்து விட்டது. என்னடா இவன் நம்மளால கேள்வி கேட்க முடியல, எல்லாரும் ஒழுங்கா பஸ்ல டிக்கெட் எடுக்கிறானுங்க, இந்த ஜான் மட்டும் ஆளு ஆஜானுபாகுவாக இருக்கிற ஒரே காரணத்தினால பயப்படாம டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொல்றான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் மெண்டல் ஆயிட்டாப்ல கண்டக்டர். எங்கு திரும்பினாலும் ஜான் முகம், பொண்டாட்டியை பார்த்தா கூட ஜான் முகம் தான் வருது. அவனை தோற்கடிக்க முடியவில்லையே அப்படிங்கிற பயம். சாப்பாடு எவனை பார்த்தாலும் ஜான் ஒரு லெவலில் வெறியாகி மேனேஜ்மெண்ட்டை போய் ஒரு 3 மாசம் எனக்கு லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி லீவ் வாங்கிட்டு முட்டை புரோட்டான்னு அள்ளி மண்டி தின்னு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு உடம்பை ஏற்றினா இப்போ ஜான் அடிக்கணுமா இல்லையா? அதனால உடம்பு கிடம்பெல்லாம் ஏற்றி ஒரு 3 மாசம் கழிச்சு ஊருக்குள்ள இவன் பைத்தியம் ஆயிட்டான்னு எல்லாரும் சொல்லி பொண்டாட்டி நான் வீட்டுக்கு போறேங்கிற அளவுக்கு பிரச்சனை ஆகி 3 மாசம் கழிச்சு மறுபடியும் டியூட்டிக்கு போறார். உடம்பெல்லாம் ஏற்றிக்கிட்டு ஜான் மாதிரி பாடி பில்டரா உருவாகி பஸ்ஸுக்குள்ள போறார். இன்னைக்கு இவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஜான் எப்போ வருவான். ஏன்னா இப்போ நம்ம அடிக்கலாம்ல. ஏறி பஸ்ஸில் நேராக போயிட்டு எவன்ட்டுமே டிக்கெட் வேணுமான்னு கேட்கல, நேரா ஜான்கிட்ட போறார். போயிட்டு டிக்கெட் அப்படிங்கிறார். ஒன்று ஜான் வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே பாக்கெட்ல கை வச்சு நான் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு வந்துச்சு. நம்ம ஆளுக்கு கோவம். அவன் சட்டை இப்படி கொத்தா பிடிச்சா கிண்டல் பண்ணியா உன்னை அடிச்சு மிதிக்கிறது தான்டா 3 மாசம் மிண்டல் மாதிரி ஊர் சுத்தி உடம்பெல்லாம் ஏத்திட்டு வந்திருக்கேங்க. இப்போ ஜான் பயந்துட்டாப்ல, ஐயோ ஏன் கண்டக்டர் சார் இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு இப்படி பாக்கெட்ல இருந்து எடுத்து நான் பஸ் பாஸ் வச்சிருக்கேன் சார், அதனாலதான் நான் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்னேன் அப்படின்னு இருக்கான். நான் பஸ் பாஸ் எடுக்க வேண்டியது. ஏன் சார் டிக்கெட் எடுக்க மாட்டீங்கன்னு முதல் நாளே கேட்டிருந்தா என்கிட்ட பஸ் பாஸ் இருக்குன்னு ஜான் என்னைக்கோ சொல்லியிருப்பான். ஆனா நம்ம ஏரியாமலே உயரமாக இருக்கிறோம், உதப்பான், உடம்பு பெருசா இருக்கிற அடிச்சு போட்டு வாங்குற பயத்தில் அப்ரோச் பண்ணாத ஜான் மாதிரி தயவு செய்து பிசிக்ஸையோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ மேக்ஸையோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் தள்ளி வச்சிடாதீங்க. ப்ளீஸ் கோ அஹெட் டு தட். நீங்கள் படிக்கக்கூடிய அளவுக்கான விஷயங்களை தான் பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைத்திருக்கிறார் என்பதை நம்புங்கள். ஒருத்தனுக்கு அது நடக்கும், எனக்கும் நடக்கும். நல்லது நடக்கிறத பத்தி நம்ம எப்போதுமே யோசிச்சது கிடையாது. விளங்காத விஷயம் நடக்கிறத பத்தி ஒரு பெரிய லிஸ்ட் நம்மகிட்ட இருக்கும். தோற்று போவதற்கு எல்லா காரணங்களையும் நம்ம வச்சிருக்கோம். ஒரு விஷயம் நடக்காமல் போவதற்கு தேவைப்படக்கூடிய அத்தனை காரணங்களையும் நம்முடைய பிள்ளைகள் பல நேரங்களில் வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய வீடுகள் பல்வேறு நேரங்களில் நெகட்டிவான விஷயங்களை பேசுறது கூட அதுக்கு காரணமாக இருக்கிறது என்று எனக்கு அடிக்கடி சந்தேகம் வருவது உண்டு. நான் ஒரு விஷயத்தில் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு தேவைப்படக்கூடிய காரணங்களை கேட்டால் எல்லாத்தையும் படபடன்னு பாயிண்ட் இருக்கும். எங்க குடும்பத்தில் எவனுமே படிக்கல, யாருக்கும் இங்கிலீஷ் வராது, அடுத்து துண்டு வரும்னு நினைக்கிறேன். நம்மளால படிக்க முடியாது, அதெல்லாம் பெரிய பேர் படிப்பாங்க, மார்க் எடுப்பாங்க, நம்ம ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பாஸ் ஆகாமான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்காமல் போவதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பலகீனமான விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு லிஸ்ட் போட முடியும். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்மிடம் பலமான விஷயம்னு 10 இருக்கு, நாம அதை கவனிக்கிறது இல்லை. Why we are focusing our damaging side always? நம்மகிட்ட இருக்கக்கூடிய இல்லாத விஷயத்தை பத்தி நம்ம அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கமே. திங்க் பண்ணி பாருங்க. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. என்ன வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவை என்று 1000 விஷயம் இருக்கலாம், அதுல 10 விஷயம் நம்மகிட்ட இல்லாமலா போச்சு. எதெல்லாம் என்கிட்ட இல்லேன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, எதெல்லாம் இருக்குன்னு என்னைக்காவது லிஸ்ட் இருக்கா? பாயிண்ட் நம்பர் 1, உயிர் இருக்கு. பல பேர் புறக்கையில செத்து போயிட்டான் இல்லையா? சில பேர் 1 வருஷத்துல செத்து போயிட்டான், சில பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான், சில பேர் நோய் வந்து செத்து போயிட்டான். நம்மலாம் உயிரோட இருக்கும். பெரிய விஷயம். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முதல்ல உயிர் இருக்கு. நம்ம இருந்தா தானே ஜெயிக்க முடியும். முதல்ல உயிர் இருக்கு. உயிர் இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கலாம். ஆனா நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா எதெல்லாம் இல்லையேன்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம். we need to learn something from our family. நம்முடைய குடும்பங்களிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். குறிப்பா அப்பாக்களிடமிருந்து. நம் தந்தைகளுடைய பொருளாதாரம் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்மளை இவ்வளவு தூரம் அவங்க படிக்க வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை எனக்கு தெரிந்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாதி பேராவது மிக சாதாரணமான பொருளாதார பின்னணியிலிருந்து படிக்க வந்த பிள்ளைகளாக இருக்கலாம். ஒரு விவசாயின் மகனாக இருக்கலாம், ஒரு தனியார் அலுவலகத்தில் ஒரு சின்ன பணி செய்யக்கூடிய ஒரு தந்தையின் மகனாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன கடை வச்சிருக்கக்கூடிய அப்பாவின் பிள்ளையாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகத்தில் 15 வருஷமா ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பணியில் இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, அப்பா தனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கிறது, வாய்க்கு கைக்கு தான் சரியா இருக்குது, வாங்கின கடனை கொடுக்க முடியல, வட்டிக்கு கட்டினவன் வாசல்ல வந்து நிக்கிறாங்கிறதுக்காண்டி பிள்ளை படிக்க வேணா, கூட வேலைக்கு வேணா உங்களை கூப்பிடல. அவருடைய பொருளாதாரத்துக்கு நீங்களாம் 7 வயசுக்கு வயலுக்கு வேலைக்கு போயிருக்கணும். பல பேர் வேணாம், நம்மளால என்ன பண்ண முடியும், இழுத்து இன்னும் கொஞ்ச நேரம் 7 மணி நேரம் வேலை பார்க்கறது 8 மணி நேரமா வேலை பார்க்க முடியுமா, 10 மணி நேரமா வேலை பார்க்க முடியுமா, சொந்தக்காரன் கடன் வாங்க முடியுமா, அரசாங்கத்தில் ஏதாவது லோன் கொடுக்குறாங்களா அதை பார்க்க முடியுமா, கூடுதலாக உழைக்க முடியுமா அப்பா யோசிச்சார். அவருக்கு இன்னமும் காலத்தில் 2வது பிள்ளை வருது, நெருக்கடி வந்தப்ப ஒரு பிள்ளையை படிப்பை நிறுத்திடுவோம்னு அவர் யோசிக்கல. இன்னமும் இந்த 2வது பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தாரு. அம்மாவுடைய நகை அடமான வச்சாரு, அவர் வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் சேமிச்சு வச்சாரு, சின்னதாக சொத்தின் ஒரு பகுதியை வித்தார்.
என் பிள்ளைகளை இன்ஜினியர் ஆக்கி பார்க்க, டாக்டர் ஆக்கி பார்க்க, அல்லது ஒரு ஆடிட்டர் ஆக்கி பார்க்க, ஒரு நல்ல மனுஷன் ஆக்கி பார்க்க, ஒரு பதவியில் உட்கார்ந்து வச்சு அழகு பார்க்க என்னிடம் என்னவெல்லாம் இருந்தது என்பதை தான் உங்கள் தந்தை கணக்கு போட்டார். என்னவெல்லாம் இல்லை என்று கணக்கு போட்டிருந்தால் நீங்கள் இங்கே இல்லை. நம்ம தந்தைகிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான்.